நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் விரிவாக விவாதிப்பதற்கு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா, சீனாவுடன் கைகோர்க்க இந்தியா விரும்பவில்லை, சீனா நாம் கைகோர்த்தால் அவர்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் அது ஒரு கேள்விதான். ஆனால் இன்றைக்கு தலைப்பு அரசுக்கு வந்த 50% அமெரிக்காவினுடைய அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பில் பாதிக்கப்படும் தொழில்கள் என்ன, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட திட்டங்களும் நகர்வுகளும் என்ன, நம்ம இப்போ பேச போகிறோம். மிக முக்கியமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்தியா 86.5 விழுக்காடு, அதாவது 86.5 பில்லியன் எக்ஸ்போர்ட், ஒட்டுமொத்தமாக 143 145 பில்லியன் என்று கொடுத்தாலும் கூட இவற்றில் கிட்டத்தட்ட $60 பில்லியன் மதிப்புகளுக்கான அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கு இந்த 50% வரி விதிப்பில் வருகின்றது. எஞ்சிய 26.5% வரி விதிப்பு அதில் வராது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா இதை எப்படி சமாளிக்க போகிறது? ஆனால் இது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்டை ஏற்படுத்த போதா காலத்தில்? நாம் இதற்காக சந்தைகளை தேட வேண்டுமா? இது வாதம் பண்ணும் பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு இந்தியர்களும் தனது தேசத்தின் மீது கொண்ட பற்றினாலும் அரசினுடைய வெளிவிவகாரத்துறை, அரசினுடைய ஒப்பந்த கோரிக்கைகள், புரிதல்கள், அவர்கள் எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கார்கள், இந்தியாவினுடைய டிப்ளமேசி ராஜ்ய ரீதியாக இதற்கு என்ன தீர்வை காணப்போகிறது, நிறைய விஷயம் பேசத்தான் போகின்றோம். இன்னொரு கேள்வி எழுகின்றது, அமெரிக்கா தனது ஆளுமையை வளரும் நாடுகளின் மீது காட்ட நினைக்கின்றதா? குறிப்பாக இந்தியாவை அவர்கள் தெற்காசிய பிராந்தியத்தில் சீனாவினுடன் நட்புறவாக இந்தியா இல்லை என்பதால் நமக்கு நட்பாகவும் பிரதமர் மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அப்படி என்று எல்லாரும் நம்பிக்கொண்ட நிலையில் தற்போது இந்த அழுத்தம் பேசுவோம். இந்நிகழ்ச்சியிலே நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விவகாரங்கள் மற்றும் சர்வதேச விவகாரத்தை நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இங்கே கலந்து கொள்ள. சார் வாங்க சார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பிலே புதுமடம் ஹலீம் அவர்கள், அதை போன்று அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதாரத்துறை சார்ந்த திரு கோபால் வங்கித்துறை அவர்கள் சார்பிலே அவர்களை நான் ஐயா வாங்க. எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். ரைட், வணக்கம் ரமேஷ் சார். இப்போது நான் கொஞ்சம் நீண்ட தலைப்பு கொடுத்துருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை. அதாவது நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா அணிசாரா கொள்கை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம். அது பல தசாப்தங்கள் தொடர்ந்ததுங்கிறத நம்ம எந்த நாட்டோடும் சேர்றதில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்கிறது ரஷ்யாவோட நம்ம க்ளோஸு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம். ஆனால் அதை சார்ந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அது அமெரிக்கா கூடயும் நெருக்கத்தை பேணுறோம், பல நேரங்களில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதில் முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் விட கொஞ்சம் தலைகீழாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு, டெவலப்பிங், ஆல்மோஸ்ட் டெவலப்டு நேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா 145 கோடி மக்களை வைத்துக்கொண்டு நம்ம பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய வேலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே நடக்கிறது எப்படின்னா, இந்த ராஜாங்க உறவுகள் அப்படின்னாக்க ஒரு பக்கம் இந்த மாதிரியாக நாடுகள் இப்போ என்னென்னா யூரோப் எடுத்துக்கங்க, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது, நீங்கள் இவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடாது, அவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா கிட்டேருந்தும் சீனா கிட்டேருந்தும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இருக்கு இல்லையா, ரிஃபைன்டு இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, இந்த பெட்ரோல் டீசல் போன்ற விஷயங்களை நம்ம கிட்டேருந்து வாங்குறாங்க. ரஷ்யாவிலேருந்து நாம் இந்தியாவில் வாங்குகிறோம், அதே என்ன மறுபடியும் நேட்டாக போகுது. ஆமாம்.
அதனால அவங்க அதை ஒரு இன்னொரு பக்கம் வாங்குறாங்கிறது தான் ஒரு பெரிய ஜோக்கு. அடுத்த விஷயம், டைரக்டாவே ரஷ்யா கிட்ட இருந்தும் சரி ஏனைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறத விட நம்ம ஒரு வாரத்துக்கு வாங்குறத அவங்க வந்து ஒரு ஹாஃப் அ டேல வாங்கிட்டு போயிடுவாங்க யூரோப். அப்படித்தான் அவங்களுடைய கன்சம்ஷனும் இருக்குங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படி இருக்கக்கூடியவங்கள அவங்க இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்கா எப்பவுமே ஒரு கன்சியூமர் பேஸ்டு எக்கானமிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், நுகர்வு சந்தை. அப்படி இருக்கும்போது அதனால தான் என்ன ஆச்சு, அவங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தணும், அமெரிக்க நிறுவனங்களுக்கு வந்து கொள்ளை லாபம் வர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அங்கே இருக்கக்கூடிய இப்போ டெட்ராய்ட் எல்லாம் வந்து கோஸ்ட் டவுன்னு சொல்கிறோம். அங்கே வந்து யாருமே குடியிருக்கிறதில்ல, அந்த இடத்த விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து பாழட்டு போனது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குங்கிறத பார்க்குறோம். எங்கள் யூஎஸ்ல டெட்ராய்ட்ல. ஓஹோ, கோஸ்ட் டவுன் ஆயிட்டு. ஆமா, அப்படி பல கோஸ்ட் டவுன்கள் இருக்குன்னே சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு தமிழ்ல சொல்றது சாத்தானம் இல்ல, அதாவது எல்லாம் இந்த இடத்து அங்க யாருமே இருக்க மாட்டாங்க போனா, அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் என்ன ஆச்சு, பல நாடுகளுக்கு அவுட் சோர்ஸ் செய்யப்பட்டதுங்கிறத பார்க்குறோம். அதுவும் குறிப்பா சைனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ மேனுஃபேக்சரிங், அதுவும் குறிப்பா வந்து ஆட்டோமோட்டிவ்னு சொன்னா இந்தியா ஒரு பெரிய ஹப்பா இருக்கு. இந்த மாதிரியாக அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்னா ஏஷியாவிலேருந்து அதிகப்படியான இது வந்து அரிசி போன்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏனைய நாடுகள் கிட்ட இருந்தும் இவங்க கன்சியூம் பண்ணுறாங்க பல விஷயங்களை, பல பொருட்களை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் இப்போ சைனா அவங்களோட கையை வந்து முறுக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை அமெரிக்கா செய்தார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நான் 100% வரி விதிப்பேன், 200% வரி விதிப்பேன்லாம் சொன்னதுக்கு சைனா கவலையே படலை, பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவங்க எதிர்வினை வேற மாதிரி ஆற்றினாங்க. உடனே என்ன ஆச்சு, பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, சைனால இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்யறதுக்கு ட்ரம்ப் வந்து ஒத்துக்கொண்டுள்ளார். அவர்களுக்குள்ள ஒரு அஜெண்டா போகுது. காரணம் என்னன்னா, இந்த இங்கிருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் அங்க யூனிவர்சிட்டின்னு சொல்றோம், எஜுகேஷன்ங்கிறது ஒரு பெரிய பிசினஸ் அங்க அமெரிக்கால. அங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அங்க வந்து உள்நாட்டு மாணவர்கள் மாஸ்டர் டிகிரி படிப்பாங்களான்னா கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஊர்ல ஒரு வருஷத்துக்கு, நான் சொல்றது தலை சிறந்த கல்லூரியாக இருந்தா கூட, இன்ஜினியரிங் காலேஜா இருந்தா கூட 4 லட்சம் செலவு பண்றீங்க அப்படின்னாக்க, அங்க அமெரிக்கால வந்து அதோட இதுவே வந்து முற்றிலும் வித்தியாசமானது. வருஷத்துக்கு நீங்க வந்து $100,000 சொல்லுவோம், கிட்டத்தட்ட 85 கோடி அந்த மாதிரியாக நம்ம வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய கேப் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்போது, இப்போ அது பெரிய வருமானம் வருங்கிறதுனால பாருங்க உடனே வந்து அப்ரூவ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அதாவது அந்த விசா வந்து அது என்ன விசா, ஈவனா ஸ்டூடெண்ட் விசா, அது வந்து சைனாவுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனா? அப்படி இல்ல, சைனாவுக்கு ஏற்கனவே அவங்க மாணாக்கர்கள்லாம் அங்க போயிருக்காங்க, அவங்களே வெளியே அனுப்புவேன்னு சொன்னாரு ட்ரம்ப். இவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, உனக்கு தேவையான அத்தியாவசியமான ரேர் எர்த் மினரல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நிறுத்திடுறேன், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஏன்னா அங்க அமெரிக்காவுக்கு முக்கியமானது மின்னணு சாதன பொருட்கள் எல்லாமே. உடனே என்ன, ட்ரம்ப் ஓடி வந்து என்விடியான்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய இந்த சிப்பு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் செமிகண்டக்டர் கொடுக்க கூடாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் ஒரு ஜோக் வேற நடந்தது, நீங்க சொன்னா நீங்களும் நானும் நம்பணும். என்னன்னா, ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா எத்தனையோ மில்லியன் ஒர்த் ஆஃப் சிப்ஸ் சைனால வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்துருச்சான், அத கரை ஒதுங்கியதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அந்த இடம் பார்த்து போய் ஒதுங்கியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சைனாவை பத்தி ஒதுங்கணும், இந்தியாவுக்கு ஒதுங்கணும். அதனால இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் விசித்திரமான நிகழ்வுகள். முதல் கட்ட கதை ரமேஷ் சார் என்ன சொல்லுறேன், சீனாவோடு ஒரு அனுசரணையா போகுது. சீனாவுடைய அந்த முக்கியமான வெரிபிள் பிரிசியஸ் கனிமங்கள் இல்லாமல் அமெரிக்காவின் பாடு செல்லாது. அமெரிக்கா அதற்காக சிப்புகளை அனுப்புவதற்கும் செமிகண்டக்டர் அக்ரிமெண்ட்டும் போயிட்டு இருக்கு. அதனால அமெரிக்காவோடு சீனாவுக்கு ரகசியமாக ஒரு வெளிப்படையாக அமெரிக்கா தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறது. 30 செகண்ட்ல முடிச்சிருக்கேன். இந்தியாவை பொறுத்தவரை ட்ரம்ப் வந்து சொன்னாரு, நான் வந்து 50% வரி விதிக்கிறேன், ஆச்சா பூச்சான்னு சொன்னார். ஓகே, நம்ம அமைதியா இருந்தோம் அப்படிங்கிறது இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப சொல்றாரு, நான் திரும்ப போடுவேன் வரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு.
ஆனா நமக்கு சாதகமாக எந்தெந்த நாடுகள் வந்து பேசினன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம சொல்றோம் விஸ்வகுருன்னு சொல்றோம், எல்லா இடத்துலையும் சொல்றோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் நம்ம கிட்ட இருந்து எல்லாவற்றையும் நுகர்ந்து கொண்டு ஆயில்ல இருந்து இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆயிலோ மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சுத்திகரிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே எதிராக பல இடங்கள்ல பேசிக்கிறார்கள்ங்கிறது இன்னொரு விஷயம். கண்டிப்பா. இதுல மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவே சொல்றாங்க நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னா நம்ம இந்தியா என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இதே ஆயில் சொல்றீங்க, அதே ரேட்டுக்கு நீங்க கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் உங்க கிட்ட. சாத்தியமே இல்லையே. சாத்தியம் இல்லைங்கிறதா பாயிண்ட். ஆனா நம்ம எப்படி எடுத்து சொல்கிறோம்ங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விவகாரத்திலும் இப்போ என்னன்னா டெவில் அந்த டீப் சீன்னு சொல்லுவோம். இதுல எப்படின்னா அமெரிக்காவை வந்து எதிர்க்கிறேங்கிற பேர்ல நம்ம சைனாவுக்கு ரொம்ப க்ளோஸா போறது எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காரணம் என்ன, கடந்த சில 4-5 வருடங்கள்ல சைனா நமக்கு எதிராக செய்த காரியங்கள் அந்த மாதிரியானவை, அவை நம்ப தகுந்ததாக இல்லைங்கிறதா என்னோட பாயிண்ட். அமெரிக்காவுடைய செனட்டர் கிரிக்கேரி மிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர், இவர் ஜனநாயக கட்சியுடைய செனட்டர், ஒரு சீனியர் பர்சன், டெமோக்ராட். அவர் சொன்ன செய்தி முக்கியமானது. கடந்த 20 வருடங்களாக நாம் இந்தியாவோடு இருக்கின்ற அந்த பிணைப்பை ரொம்ப நுணுக்கமாக செய்து வருகிறோம், ரிலேஷன்ஷிப்பை. அதை ட்ரம்ப் உடைக்க பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது இயற்கையான உறவே இல்லை. அது வந்து ஒரு செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட உறவு, ஒரு டிப்ளமேட்டிக் உறவு தான். இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் தான் அமெரிக்காவுடைய நம்ம நெருக்கமானோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவோட நெருக்கமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாம் வந்து சோவியத் யூனியனோட தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். சோவியத் யூனியன் உடைந்த ரஷ்யாவாக போன்ற நாடுகளாக பிரிந்த போது கூட நம்ம ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கோம். அப்போ இந்த உறவை இன்றைக்கி ட்ரம்ப் கெடுக்கிறார். ஒன்று இப்போ நீங்கள் நம்ம ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. தோழர் கூட சொன்னார், ட்ரம்ப் சொல்கிறாரு 25% ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரி விதித்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 27 இன்று 50 விழுக்காடாக மாற்றினாங்க. அப்போ இந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுக்கும்போது முதலில் 4 பொருட்களுக்கு தான் 50 விழுக்காடு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நாங்கள் வந்து மருந்து பொருள்கள், எலக்ட்ரானிக்ஸு, ஆயத்த ஆடைகள், ரத்தினம், ஜுவல்லர்ஸ், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் 50 விழுக்காடுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2 பொருட்களுக்கு வந்து வேவர் பண்ணிட்டாங்க. ஒன்று மருந்து பொருள்கள், இல்லை என்ன காரணம் அப்படின்னா மருந்து பொருட்கள் உலக அளவில் இந்தியாவில் தான் வந்து ரொம்ப சீப்பான மருந்து பொருள்கள். இப்போ இரண்டாவது எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஐஃபோன் தயாரிப்பில் வந்து அதிகமாக ஐஃபோன் தயாரிப்பதே சைனாவிலும் இந்தியாவிலும் தான். ஆமாம், டெல்லியில் தான் ஃபுல்லாக நிறைய, சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூரில். அப்போ இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மில்லியன் சொல்கிறாங்க தயாரிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ இதை கூட ட்ரம்ப் வந்து கடந்த முறை வந்து தோஹா வந்திருந்த போது அந்த ஐஃபோனுடைய ஆப்பிளுடைய சிஇஓவை பார்த்து கேட்டாராம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து நாங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு வரி இல்லை, அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி செய்வதற்கு வரியை வேவர் பண்ண காரணம் ஐஃபோன் தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து உலகளவில் ஐஃபோன் தயாரிப்பது அதிகமாக நடப்பது இந்தியாவிலையும் சைனாவிலையும் தான், ரொம்ப அதிகம் இங்கே இந்தியாவில். ஏன்னா அது காரணங்கள் இருக்கிறது. அதற்கேற்ற மாதிரியான டெக்னீஷியன்ஸ் வந்து அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவில் இருப்பதை போன்ற டெக்னீஷியன்ஸ் இல்லை. இப்போ இது ஒரு பக்கம். இப்போ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதே விலைக்கு கொடுப்பீங்களான்னு கூட கேட்டார் இவர். சார் கேட்டார், கொடுக்க முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக நீங்கள் இங்கே 50% நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, இப்போது நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து மற்ற நாடுகள் எதுவுமே வாங்கலையா? இப்போ நீங்கள் திரவ வடிவமான நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயுவை அதிகமாக வாங்கும் நாடுகள் வந்து ஐரோப்பிய யூனியன் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் 86 விழுக்காடு வாங்குறாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏன் வந்து ஒரு வரி விதிப்பு கொடுக்காம இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அது இப்போ நம்ம அதைத்தான் பேசுகிறோம். இல்லை, அதான் பேச போகிறேன். அப்போ இது ஒன்று. அப்போ இப்பொழுது என்ன நிலைமை அப்படின்னா, ஆயத்த ஆடைகள் தான் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க. காரணம் இன்னைக்கு இல்லை, ஆயத்த ஆடைகள் சொன்னாவே 55 விழுக்காடுக்கு மேலே தமிழ்நாடு, குறிப்பாக திருப்பூர். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் கடந்த 2023-24 55,000 கோடி செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் 30,650 கோடி ஏற்றுமதி பண்ணாங்க. இப்போ அது பாதிக்கப்படுது. இப்போ சொல்லப்போனால் இன்னொரு குறிப்பாக சொல்லப்போனால், அடிப்படையில் நான் திருப்பூரில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால எனக்கு நன்றாக தெரியும். கடந்த 10 நாட்களில் மட்டும் 4,000 கோடி ஆன அளவில் துணிகள் இன்னைக்கு தேங்கி போயிருக்கின்றன. ஏற்றுமதி செய்ய முடியல, அதை ஏற்றுமதி செய்ய முடியல. இப்போ இந்த வரி விதிப்பை கூட
ஏற்றுமதி செய்பவர்களும் அங்கே இறக்குமதி செய்பவர்களும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு தான் சிலதை செய்கிறாங்க. அப்போ இது தேங்கி போயிருக்கிறது. நம்முடைய துணி ஏற்றுமதியில் சொல்லப்போனால் பின்னலாடை துணி ஏற்றுமதியில் 30 விழுக்காடு நம்ம அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறோம். அதே முக்கியமான 35 அதாவது 30% போது எப்படி பாருங்க, ஒரு 10 கோடி நம்ம ஒரு 3 கோடி ரூபா. அப்போ இப்படி ஒரு நிலைமையில் இன்றைக்கி அமெரிக்கா வந்து நமக்கு வந்து 50 விழுக்காடு என்பது ஒரு பெரிய அராஜகமான ஒரு போக்கு தான். நான் என்ன கேட்குறேன், ஏன் நமக்கு மட்டும் இவங்க அமெரிக்கா அப்படி பண்ணணும்? மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நாம் ஏன் என்றால் நாம் வந்து இன்னும் நெகிழ்வுத்தன்மையோடு அமெரிக்காவில் இருந்துட்டோமா? ஏன்னா கடந்த 20 வருடங்களாக நாம் வந்து ஒரு நுணுக்கமான உறவை அமெரிக்காவோடு பேணிக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கி அமெரிக்காவுடைய செனட்டர் கிரிக்மேரி மிக்ஸ் சொல்வதை நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முக்கியமாக. அப்போ இந்த நிலையில் நாம் அமெரிக்கா செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் ஏன் நம்ம வந்து இப்படி கீழே இறங்கி போனோம்? இப்போ இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கூட நான் தான் நிறுத்தினேன் 30 தடவை சொன்னார். இதையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். அப்போ கடந்த 20 வருடங்களில் வாஜ்பாய் காலத்தில் இல்லாமல், மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் இல்லாமல், இப்பொழுது மட்டும் ஏன் இந்தியாவை அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பிடிகுஞ்சு ரேஞ்சில், பிடிகுஞ்சுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில், இந்த கோழி குஞ்சை வளர்க்குறவங்க அப்பொழுது கையை உள்ள விட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோழி குஞ்சு தான் மாட்டோம். காரணம் அந்த கோழி குஞ்சு வளர்ப்பவர்கள் வந்து இறை கொடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட சில குஞ்சுகள் மட்டும் கையில் வந்து மாட்டோம். இதுக்கு பேர் பிடிகுஞ்சுன்னு சொல்லுவாங்க. நாம் அமெரிக்காவுக்கு பிடிகுஞ்சாக மாறிவிட்டோமா? ஏன்னா அமெரிக்காவுடைய தேர்தலில் 2020 நம்ம போய் ட்ரம்புக்கு வாக்கு கேட்டோம். எந்த ஒரு பாரத பிரதமர் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம். அங்கே வந்து ஹவுடி மோடிங்கிற நிகழ்ச்சியை அவர் நடத்தினார். இந்த அளவுக்கு நம்ம இறங்கி போனோம். இங்கே வந்து நமஸ்தே ட்ரம்ப் நடத்தினோம். இந்த அளவுக்கு நெருக்கம். பிரதமர் மோடி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று போராடமெல்லாம் சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கும் பொழுது ஏன் இந்த அளவுக்கு நமக்கு நடந்துக்கணும்? அப்போ ரஷ்யாவோட அமெரிக்கா அப்படி இருக்கா? இன்றைக்கி அலாஸ்காவில் ரஷ்யாவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற புட்டினும் ட்ரம்பும் சந்திக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஒரு சுமூகமான சந்திப்பாக இருக்குது. ட்ரம்போட கை ஓங்கி இருக்கிறது. அப்பொழுது கூட இந்தியாவுடைய கோரிக்கையை நம்ம ட்ரம்ப் மூலமாக, புட்டின் மூலமாக சொல்கிறோம். ஏனென்றால் இதை வந்து நாங்கள் ரஷ்யாவிடம் வந்து இந்த கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா தடை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து ட்ரம்ப் நம்ம மேலே இவ்வளவு ஒரு காட்டமாக கோவத்தை காமிக்கணும்? அப்படி முக்கியமானது இருங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்ல ஹலீம் வந்திருக்கார். அதாவது இவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் ஏன்? திருச்சி வேலுசாமி சார் வணக்கம். இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்புல தோழர் ரமேஷ் சேதராமனுடைய கருத்துக்களையும் ஹலீம் சாருடைய கருத்துக்களை விட்டு காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பை இந்தியாவிற்கான எந்த பாதிப்பு எப்படி பார்க்கிறது? திருச்சி வேலுசாமி சார். நான் முதலிலே ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற போட்டியில் நம்மை இவர்கள் வஞ்சம் தீர்ப்பதை போல ஒரு கருத்து பரவலாக வந்தது. ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவுடைய பிரதமராக நேரு பிரான் இருக்கிற போது, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக கென்னடி இருந்தார், ரஷ்யாவுடைய அதிபராக குருச்சேவ் இருந்தார். இன்றைக்கு ஒரு படம் இருக்கிறது. ஒரு பேராசிரியரை போல நிமிர்ந்து நேரு நடந்து வருவார். மாணவர்களை போல கென்னடியும் குருஷேவும் 2 பக்கத்திலே நடந்து வருகின்ற படம் இன்னமும் இருக்கிறது. அன்றைக்கு அது ஒரு வசந்த காலம். உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு பக்கத்திலே கைகட்டி பணிவோடு நடந்து வருவதை இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பிரச்சனை என்பது அரசியலுக்காக அல்ல. அதையும் நான் நன்றாக புரிந்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் வேறு எதையோ சொன்னார்கள். நான் பார்க்கிற பார்வை என்பது வேறு. சாதாரண மக்கள் இந்தியா பாதிக்கிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமரன் எப்படி பாதிக்கிறான் நான் பார்க்கிறேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தயார் பண்ற கோழி முட்டை இருக்கிறது. இந்த முட்டையில் பெரும்பகுதி ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு போகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஏகப்பட்ட காய்கறிகள் கூட அமெரிக்காவுக்கு போகிறது. பின்னலாடை ஆயத்தாடை இருக்கிறது. இதற்கு முன்னாலே இந்த இந்திய அரசுடைய தவறான கொள்கைகளின் காரணமாக திருப்பூர் பாதிக்கப்பட்டு இங்கே உற்பத்தி செய்தவர்கள் எல்லாம் தங்களுடைய முதலீட்டை வங்காளத்திலே போய் உருவாக்கி பெரிய பாதிப்பு வந்தது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இப்போதுதான் அது பழைய நிலைக்கு வந்து விடுமோ என்கின்ற எண்ணம் வருகிற போது இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இதனுடைய விளைவு நான் உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே 4000 கோடி ரூபாய்கள் வணிகம் பாதிப்பு திருப்பூருக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பூரில் உற்பத்தி ஆகிற ஆயத்த ஆடைகள், பின்னர் ஆடைகள் அதில் மொத்தத்தில் 35% அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்வது பாதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆக இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் எல்லோரும் பாதிக்கிறார்கள். ஏற்கனவே அமேசான், பில்கார்ட், இந்த மாதிரி பிளிப்கார்ட் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. நல்ல வேளையா வால்மார்ட் வராமல் தடுத்த பெருமை மறைந்த என்னுடைய நண்பர் வெள்ளையனுடைய சாரும் அவருடைய பெரும் போராட்டம் தான் வால்மார்ட் வரல. இப்படி எல்லா வகையிலும் வணிகர்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் எப்படி மீள போகிறோம் என்று அதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, ரஷ்யாவிலிருந்து வாங்குற குண்டாயில வாங்காம இருக்குன்னு சொல்றாங்க. அதிலேயே ஒரு மிகப்பெரிய கசப்பான ஒரு உண்மை இருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்கியது பெரும்பகுதி $40 தான் குண்டாயிலுக்கு வாங்கினோம். $148 குண்டாயில் வாங்கி இந்திய மக்களுக்கு 72 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்ற போது அன்றைக்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை பாஜக உருவாக்கியது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவிலிருந்து அதிகமான குண்டாயிலை வெறும் ஒரு பீப்பாய் $40 வாங்கி இங்கே 100 ரூபாய்க்கு இருக்கிறது. இதிலே அமெரிக்கா எங்கே வருகிறது, ரஷ்யா எங்கே வருகிறது? அதாவது ரெண்டு பேருமே இந்திய நாட்டுடைய தவறான நிர்வாகத்தால் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இன்னைக்கு வந்திருக்கிற மாற்றமும் மொத்தமும் சேர்ந்து பாமர மக்கள், சாதாரண சாமானியர்கள், உற்பத்தியாளரும் சரி உபயோகிப்பாளரும் சரி எல்லோரும் சேர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய இதிலே நாம் வேறுவதை பார்ப்பதில்லை. நேற்று வரை ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இந்திய நாட்டுடைய பிரதமர் லோக குரு, உலகத்திற்கே தலைவர் என்று சொன்னார்கள். அது மெல்ல மெல்ல குறைந்து இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த செயல்பாடுகளால் அந்த போலி முகத்திரை கிழிந்து உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது. அதற்காக நாம் யாரும் சந்தோஷப்பட முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு புதிய யுக்தியை வகுத்து அதிலிருந்து மீள்வதற்கு, பாமர மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் மீண்டு வருவதற்கான வழிவகை காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி திருச்சி வேலுசாமி சார். அது ஜஸ்ட் போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லணும் திருச்சி வேலுசாமி சாருக்கு. மொதல் விஷயம், சார் வால்மார்ட் இன்னைக்கு இருக்காங்க ஏன்னா பிளிப்கார்ட் நிறுவனத்தை வால்மார்ட் நிறுவனம் வாங்கி விட்டது. அதே மாதிரி சார் அவருடைய நண்பர் யாரோன்னு சொல்லி அவருக்கு கிரெடிட் கொடுத்தார் வால்மார்ட் வராமல் இருக்கிறதுக்கு. அவர் சொல்லிக்கலாம், ஏன்னா அவர் என் நண்பர் தாங்கிறதுனால சொல்கிறேன். சார் அந்த பெருமையை எனக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா பர்சனலாக ரிப்போர்ட் ஏன்னா வால்மார்ட்டுக்கு நான் டைரக்டாக அட்வைசராக இருந்தேன். பர்சனலாக ரிப்போர்ட்டு இந்தியாவில் ஸ்டோர்ஸ் இங்கே க்ரோ பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ரிப்போர்ட் நான் கொடுத்தேன். ஏன்னா நான் தான் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு அவங்களுடைய அர்கன்சா மாகாணத்தில் அங்கே நான் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட் தான் அவர்கள் கடைகளை விரிவாக்கம் செய்யாமல் இங்கே அவங்களுக்கு நான் அப்போ என்ன சொன்னேன்னா அது ஒரு 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் இதுக்கு என்னன்னா அவங்களுக்கு சொன்னது, நீங்கள் இ-காமர்ஸில் வேணால் நுழைஞ்சிக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு இ-காமர்ஸும் அமெரிக்காவும் சரி 8 நாடுகளுக்கு அவங்களுக்கு இ-காமர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தது நான் தான். யூகே, கனடா, மெக்சிகோ, யூஎஸ், இந்த மாதிரியாக 8 நாடுகளுக்கு அவங்களுடைய இ-காமர்ஸ் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றது என்னுடைய மேற்பார்வையில் நடந்தது. அதனால அதையும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பு தான் ஐயா. ஒரு சிறந்த ஆளுமையோடு நம்ம நிகழ்ச்சியை நடத்துகிறோங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா மக்களுக்கு இந்த விவகாரத்தெலாம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு. மரியாதைக்குரிய கோபால் சார், இப்போ நீங்கள் ஒரு வங்கித்துறை மட்டுமல்ல, பல விவகாரங்களை ஆய்வு செய்யக்கூடியவர். பிரிக்ஸினுடைய இந்த சில விவகாரங்கள் அமெரிக்காவுடைய டிக்ளைன், அதாவது டாலர் மதிப்பை வீழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக ரிசர்வ் டைவர்சிஃபிகேஷன், மல்டி கரன்சி யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் யூரோவாக இருக்கலாம், என்ன இருக்கலாம், சுவிஸ் இருக்கலாம், கனடியன் டாலர்ஸ், இட் ஹேஸ் எக்ஸெட்ரா. இது ஒரு பிரச்சனை. அமெரிக்காவுடைய DXY குறியீடு இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த மதிப்பீடு 100 நாள், அமெரிக்கா 90 இருக்கிறது. இந்த கதைகள் அமெரிக்காவில் குறைக்கப்பட்ட வரி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சனால முதலீடுகள் குறைந்திருக்கிறது. இப்படி பலவிதமான ஒரு சிக்கல், அது என்ன சொல்கிறது, மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறது. அவங்க இந்தியாவை கார்னர் பண்ணுறதற்கான அரசியல் காரணம் என்ன? அதை தாண்டி நாம் இந்த மார்க்கெட்டை, இந்த இழப்பை கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அளவிற்கு, 4.5 லட்சம் கோடி அளவிற்கு எங்களுக்கு இழப்பு இருக்கிறது. இதை ஈடுகட்ட என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பெனல்ட்டின்னு இவங்க போட்டது
ஓவர் அண்ட் அபவ் த எக்ஸிஸ்டிங் டேரிஃப் ரேட். எஸ், எல்லாருக்குமே இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் 0.5லேருந்து 11% வரைக்கும் வேரியஸ் கமோடிட்டிஸுக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம கொடுத்துட்டுருக்கோம், எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. இப்போ இந்த பெனால்ட்டி எதுக்கு போட்டிருக்காங்கன்றது அஃபிஷியலாக அவங்க சொல்லலைனாலும் அஃபிஷியலாக வந்த விஷயம், ரஷ்யாவிலேருந்து இந்தியா வாங்குறாங்கன்றது தான். அதுதான் காரணம், வெளிப்படையாக சொன்னது காமிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இப்போ இதில் அதனால் இந்த 50% மட்டும் உள்ள டேரிஃபு இப்போ ஒரு கமாடிட்டிக்கு ஆல்ரெடி 8%னா 58 ஆகும். 8லேருந்து 58, 50% எக்ஸ்ட்ரா. அது பெனால்ட்டின்ற ஒரு கேட்டகரியில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாக அஃபெக்டட் இண்டஸ்ட்ரீஸில் ரெண்டு தான் இதில் அந்த 50% கிடையாது. சார் சொன்ன மாதிரி ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸு, ஒன்று வந்து பார்மசிட்டிக்கல்ஸ். கண்டிப்பான தேவை, அது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. செல்ஃபோனு முக்கியமாக சொல்லிட்டு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், அது ரெண்டும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாமல் நம்ம வேறு கண்ட்ரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அது ஒய் வி ஷுட் கிவ் டு யூஎஸ்ஏ பார்மசிட்டிக்கல் ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே வேணால் வாங்குவாங்க. அது சும்மா நான் ஒரு ரிட்டாலியேஷன் ப்ராசஸ் சொல்கிறேன். எடுத்தங்க ஒருத்தன் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம், நமக்கு தேவையில்லை. இல்லை அவங்களோட கொடுப்பாரு. ஆமாம், நீங்கள் இது வந்து இவங்க அமெரிக்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஜனாதிபதிகளும் நம்ம பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம், பெரிய என்ன மனப்பான். ஆமாம், அது எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலையும் என்ன நடந்தாலும் இவங்க உள்ளே வந்து ஏதாவது நான் அது மாதிரி பண்ணுறான்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து அமேசிங்காக போயின்ட்டுருக்கு. அதில் ஒன்றும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. எல்லா விஷயத்துலையும் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கல, ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும் கொடுத்துட்டுருக்காங்க. ஒரு நம்பர்லாம் பார்த்தா எங்கேருந்து நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் 3rd பொசிஷன் 4th பொசிஷனுக்கு வந்துட்டோம். 2047 நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியாக டிக்ளேர் பண்ணோன்ற கோலில் இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. 2047 வரைக்கும் யார் இருக்க போகிறாங்கன்னு தெரியாது. பட் அந்த கோலை யார் வந்தாலும் அச்சீவ் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. அது பண்ணவும் முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து இவங்க ட்ரம்ப் வின் பண்ணும்போது எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் இங்கே கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதிகள் அவரால் நிறைவேற்ற முடியல. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம டிஎம்கே கொடுத்த மாதிரி 520 கொடுத்துருக்காங்க. அவர் எத்தனை கொடுத்துருக்கான்னு தெரியல, நீங்கள் சொல்லுவீங்க தெரியும். அதெல்லாம் நான் சொன்னேன், ஷார்ட் பால் போட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே திசை திருப்பத்துக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. இந்தியாவோட முன்னேற்றத்தை எடுக்கலாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மக்களோட இதை வந்து வேறு மாதிரி கொண்டு போகலான்ட்டு. பட் அது நடக்கலை. எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸில் இருக்காங்க. என்னோட ஒரே கேள்வி தான் சார், இப்போது அமெரிக்காவு வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டன் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட த்ரெட்டன் தான். இப்போ இது ரஷ்யாவோட அவங்களோட உறவு எப்படி இருக்குது? ரஷ்யாவை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ரஷ்யா வந்து இந்த ரஷ்யாவிடமிருந்து நாம மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோமா? கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகள் வாங்கலை. இல்ல ஐரோப்பியா என்ன எல்என்ஜி வாங்குறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், எல்என்ஜி வாங்குறாங்க மட்டும் இல்ல, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை சைனா வாங்கி சைனா மூலமாக ஐரோப்பிய நாடுகள் மொத்தமா அதுதான் நமக்கு நயாராவா திரவ வடிவலான நேச்சுரல் கேஸை வந்து 86% அந்த 3 நாடு மட்டும் வாங்குறாங்க. கோபால் சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்களா? நான் எதுவும் கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அதான் இப்போ நடுவில் நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து வந்த எனக்கு செய்திகள் வர செய்திகள்லாம் அங்கே இருக்கிற மக்கள் டைரெக்டாக எங்கிட்ட சொல்கிறது, வாட்ஸ்அப் நியூஸ் கிடையாது. ரைட். இப்போ அங்கே வந்து இந்த லோக்கல் பீப்புள் எல்லோரும் மோஸ்ட்லி அன்ஹாப்பி. ஏன்னா வந்து கிராசரிஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு விலை ஏறி. ஆமாம். அண்டு எங்கே போனாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இது ஆல்ரெடி நிறைய இருந்தது, இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது. அவங்க எக்கானமியே வந்து ரொம்ப ஒரு ரிசெஷனை நோக்கி ரொம்ப படுபாதாளத்தில் இறங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ரொம்ப ஒரு மந்த நிலை தான், ரெசெஷன் தான், ரொம்ப ஒரு மந்த நிலை. ஒரு எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு அறிகுறியும் கிடையாது. டாலர் பிரிண்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் நினச்சிட்டு இருக்காரு. அது அந்த ஒரு கண்ட்ரி தான் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்கப் செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. இந்தியா மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு. நம்மளுக்கு ஒரு ரூபாய்க்கும் நம்மளுக்கு பின்னாடி கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்க போயின்னு இருக்கிறதுக்கு காரணம் ட்ரம்ப்போட எடுத்தங்கவுத்தன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் இதுதான். இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணி இந்தியாவோட க்ரோத்தை குறைக்கணும்ட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இங்கே உள்நாட்டு இதுவும் தேர்ந்திருக்கும்னு என்னோட அபிப்பிராயம். அது நிறைய இடத்துல ப்ரூவ் ஆகிருக்கு. சரி, அது பார்க்கலாம். அது போக போக வந்து உங்களுக்கு தெரியும், அது எல்லாம் வெளியில் ஒரு ஒன்று ஒன்றா வந்துட்டு அதில் ஏதோ சார் ஏதோ புள்ளி வச்சிருக்காரு. ஆமாம், அதை நீங்கள் திருப்பி கேட்குறேன். அவர் ஆசைப்படுறாரு. அவர் மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து பேசுறதுனால
கோபால் சார் சொன்ன ஏதாவது விஷயம் இருக்குமோன்னு கேட்கிறாரு. உள்நாட்டுல என்ன கான்ஃப்ளிக்ட், என்ன ரகசியம்னு கேட்கிறாரு. நம்ம தானே Have பார்க்கலாம். you got any evidence, appropriate evidence? kindly put போட்டோஸ் it. நம்ம பார்த்துருக்கோம், இல்ல, அவர் அவ்வளோதான். சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா உள்நாட்டு சதி இந்தியாவில் இருக்கின்ற ஏதோ இல்ல, ஒரு இல்ல, அவர் source வந்து சதின்னுலாம் சொல்லல. இல்ல அது மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் சொன்னது. அதாவது they are using these people. அதுதான் அதுதான் யார் யூஸ் பண்ணுன்னு கேக்குறேன். அதனால என்ன ஆகுது, இங்க வந்து இங்கேயும் ஒரு இங்க parallel-ஆ இருக்கின்ற அந்த தேச துரோகிகள் பாருங்க, யாரும் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 3 மாசத்துல, சரி நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். லாஸ்ட் 3 மாசத்துல 3 டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை 68 நாள்ல எவ்வளோ நாள் அதில் போச்சுன்றது என்னென்ன எல்லாருக்கும் இஷ்யூ தெரியும். கொண்டு வந்தாங்க? நம்பர் 1 எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூ. நம்பர் 2 வந்து இது எதிர்கட்சிகளை சொல்றீங்க. இது தர்மசாலா இஷ்யூ. நம்பர் 3 வந்து அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து 3 இஷ்யூலையுமே வந்து இட் வாஸ் எக்ஸ்போஸ்டு. அது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி எல்லாமே கான்ஸ்பிரசின்றது. ஆமா, அது தெரிஞ்சு போச்சு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. அது இனிமே அது ஒரு தனி track அது. apart from that, இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா we have enough. இது டெஃபினட்டா ஒரு செட்பேக் தான், அது ஒன்றும் இல்ல, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ப்ளீஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு செட்பேக்ன்றது டெஃபினட்டா எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். கிட்டத்தட்ட இவர் சொன்ன மாதிரி 4 லட்சம் கோடிக்கு மேலே நம்மளுக்கு வந்து இமீடியட் கெட்டப் இருக்கும். பட் இதில் என்னன்னா, கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்த விவசாயிகள், அனிமல் ரைட்ஸ்ன்னு அந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க அவங்களுக்கு, அப்புறம் சிறு குறு தொழிலில் ஈடுபட்டு எக்ஸ்போர்ட் பண்ணவங்களோட ஆன ஒரு நஷ்டம், இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரே நல்ல இதுன்னு பண்ண முடியாது. டெஃபினட்டாக யூ வில் டெஃபினெட்லி ரீஎம்பர்ஸ் த whatever loss they are having to some extent through various policies. அது ஆல்ரெடி அவர் எடுத்த பாலிசிஸே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 7லேருந்து 12% வரைக்கும் குறைய போகுது. இல்ல, நம்ம we are talking about international issue. GST is only அதான் domestic. அது இல்லை, அது வரும் சார். இப்போ 3 இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி ஆச்சுன்னா, one of the strategy taken by China is the whatever they could not export, அதை அவ்வளோ வந்து லோக்கல் கன்சியூமர் கொடுத்து அட் சீப்பர் ப்ரைஸ் இந்த தொழில் நடுவில் பார்த்துட்டாங்க. அதுதான் வந்து இங்கே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவர் எடுத்துருக்கான்னு நான் நம்புகிறேன். இல்லை, இந்த விஷயத்தில் ஒரு கிளாரிஃபிகேஷன்னா, சார் சொன்னார் இந்த மாதிரி அமெரிக்காவுடைய இந்த ஏதாச்சும் அதிகார போக்கிற்கு இங்கே இருக்கின்ற ஏதோ ஒரு மாதிரி சொன்னார். நான் என்ன கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன், திருப்பூர் விஷயத்துக்கே வாங்க. இப்போ திருப்பூரில் வந்து இந்த இஷ்யூனால ஆண்டுக்கு 15,000 கோடி இழப்பு இருக்குது. சொல்லப்போனால் தினமும் 200 கோடி இழப்பு இருக்குது. தினமும் கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர்கள் வந்து அங்கே திருப்பூரில் வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது. 20,000 தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன சோர்ஸ் பண்ண போகிறீங்க? ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது? ஏன்னா இப்போ இந்த பிரச்சனையில் ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவில் பாதிக்கப்பட போகிற இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு. நாம தான் வந்து இன்றைக்கி 55 விழுக்காடு பின்னலாடை ஏற்றுமதியை செஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம், ஆட்டோமொபைல் நமக்கு மெயினாக இருக்குது இல்லையா? தமிழ்நாடு 2வது பின்னலாடை, மெடிசின் ஐட்டம் முக்கியம் இருக்குது. 2வது பின்னலாடை, அப்புறம் வந்து முட்டை போன்றவைகளாம். அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாதிக்கிறோம். இப்போ நீங்கள் இருக்க இந்த ஃபாக்ஸ்கான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 1.5 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. இங்க அவர் பேசணும் சார், எனக்கு இன்டர்வியூ பண்ணி என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது. லாஸ்ட் டைம் அப்படி தான். இல்ல இப்படி அவர் முடிச்சிட்டு நான் அப்புறம் பேசுங்க. இல்ல, அவர்க்கான டைம் முடிச்சிரோம் உங்களுக்கு தரேன். அதாவது அவர் 2வது முடிச்சிட்டு உங்களுக்கு தரேன். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. அவர் முடிச்சிட்டு உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து ட்ரம்பை நண்பனாக பாக்குறீங்க, நண்பனாக தான் பாத்தீங்க. ஆனா அது மாதிரியான சூழல் இப்ப இல்ல. நமக்கு வந்து 50 விழுக்காடு வரி என்பதை விதிச்சிட்டாங்க. இன்னையிலிருந்து 50 விழுக்காடு வரி. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த விஷயத்தை என்ன பண்ண போறீங்க? ஒரு தெளிவான முடிவை, ஒரு ரிட்டாலியேஷன். சார் சொன்னார்ல, அந்த ரிட்டாலியேஷனை நம்ம கொடுக்கணுன்றேன். நம்ம அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லை. 35 விழுக்காடு பின்னலாடை எங்கள் ஏற்றுமதி பண்ணது உண்மைதான். ஆனால் அமெரிக்காவை மட்டும் நம்ம நம்பி இல்லை. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம்? இப்போ நீங்கள் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி இல்லை ஆகஸ்ட் 31 ஷாங்காய் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. இந்த பிரிக்ஸை சார்ந்தவர்கள் தான் வர்றாங்க. நிறைய சொல்லப்போனால் சைனாவும் ரஷ்யாவும் தான் முக்கியமான பங்காளிகளாக வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், பிரிக்ஸோட நம்ம ரூபாயில் வியாபாரம் பண்ணுறோம். பிரிக்ஸோட நீங்கள் டாலரில் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டாலியேஷன் கொடுக்குறாரு ட்ரம்ப்பு. ட்ரம்போடைய இந்த ரிட்டாலியேஷனை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நம்ம போய் அவருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம் தேவையில்லை. அமெரிக்காவை இனிமேல் நீங்கள் தள்ளி வையுங்கள்ன்ற. நீங்கள் 5 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியர்கள், அது மட்டும் பார்க்காதீங்க. அவர்கள் அதிகமான நிதியை உங்களுக்கு பாஜக கொடுக்குறாங்க மட்டும் பார்க்காதீங்க. இப்போ நமக்கு இந்திய இறையாண்மை முக்கியம். நாம் இந்த பிரிக்ஸ், இந்த ஷாங்காயை எப்படி பயன்படுத்த போகிறோம்?
தெளிவான முடிவெடுங்க. இன்றைக்கி ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்தது நாம் எப்படி திருப்பி செலுத்த போகிறோம்? நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி தான் ஆகணும். கடந்த 3 வருஷமாக இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறாததற்கு காரணம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தான். அதனால தான் இன்றைக்கி 102 ரூபாயில் வாங்கி வித்துட்டு இருக்கோம். ஈவன் தோ நம்ம $45 வாங்கினா கூட 102, அது இன்னும் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? எங்கேயோ போயிடும். அப்போ இந்த சூழலில் இதை எப்படி கையாள போகிறோம்? நம்ம இன்னும் அந்த தெளிவான ஒரு ஆளுமை மிக்க பதில. இப்போ சைனா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 200% விடு இல்லை 150% வரி போடு, எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. சைனா சொல்கிறாங்கல்ல, சைனாவை பார்த்து நீங்கள் இப்போ சார் சொன்னார், சைனாவிலிருந்து மாணவர்களை அங்கே விசா கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் நம்மை விட சைனா தான் அமெரிக்காவுக்கு எதிரியான நாடு. ஆனால் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. நம்மளை எதிர்கொள்றதுல அவங்க இன்னும் ஒரு எதிரியை போன்று நம்ம நடத்துகிறாங்க. இதை நம்ம எப்படி நம்ம வெளியுறவு கொள்கையை வடிவமைக்க போகிறோம்? இதுதான் இருங்க. நான் 2வது கட்டம் ரமேஷ் சார் கேட்டேன், உங்களுக்கு 2வது டைம் தரேன். இப்போ ரமேஷ் சார் இப்போ என்னென்னா, having many kind of confabulation, dissent, argument is going on. அது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு வியூவில் சொல்லுவாங்க. ரியலாக நமக்கு என்ன தான் பிரச்சனை? நமக்கு உற்பத்தி 85% மோர் தென் 85 we are imported from out of border தான். நாட் ஓன்லி க்ரூட் ஆயில் பட் ஆல்சோ எல்லாமே ஒரு பின் வரைக்கும் நம்ம போகிற சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆளுகிற அரசுகள் they were being a proclamation, India is going to shoot up மேலே போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த டிசென்ட் வாய்ஸாக இருந்தாலும் சொல்லி the political the word is going to be there. அதுவே விஷயம் என்ன நமக்கு இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்குது, இது பாதிப்பு நம்ம ரெண்டு பேரும் இந்த நாட்டுடைய பிள்ளைகள் நாம் பேசி தான் ஆகணும். என்ன தான் செஞ்சு இந்த மார்க்கெட்டை நம்ம சரி பண்ண முடியும்? இல்லை, மொதல் விஷயம் அதான் சொன்னேன்ல, இப்போது சைனா எந்த மாதிரியான ஒரு நெகோசியேஷனை அமெரிக்கா கிட்ட எடுத்திருக்கோ அது மாதிரியான ஒரு நெகோசியேஷன் நம்ம எடுக்கணும். அதான் அவங்க கிட்டக்க இப்போ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அது சைனால கூட கிடையாது ஆக்சுவலி. கனிமங்கள் அவங்க அந்த கனிமங்களை எங்க இருந்து தெரியுமா கொள்ளையடிச்சாங்கன்னே சொல்லுவேன். எப்படின்னா, ஆமா, இந்தியாவிலிருந்து எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் கனிமங்களை கொள்ளையடித்தார்களோ அதே போல ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகள்ல இருந்து சைனா கொள்ளையடித்து அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்க நாட்டில் பதுக்கி வைத்துக் கொண்டார்கள், ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. மற்ற நாடுகள் இயற்கையாக வந்தது இல்லை, கிடையாது, அவங்க நாட்டில் கிடையாது. அதுதான் இந்த நீங்க சொல்லக்கூடிய பல மெட்டல், இது ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து அவங்க கொண்டு வந்தது தான். அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், அதனால அவங்க சொல்றாங்க அந்த மாதிரியாக நம்ம எந்த அளவுக்கு நெகோசியேஷன் டாக்டிக்ஸ் இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வேணா கூட நம்ம சொல்லலாம், ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் செக்டார், இந்த சர்வீசஸ் செக்டார்ல அதிகப்படியாக ஆட்டோமேஷன் நடக்குமானால் நம்ம அந்த ஒரு எட்ஜையும் இழக்கும் நிலை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான. அதுக்காக முன்னாடி சொல்லக்கூடிய அவங்களோட டிஜிட்டல் டெக்னாலஜி, கிளவுடுக்கு விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ்லாம் பல கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்து அவங்க கொண்டு வரக்கூடிய ஏஐ ஆட்டோமேஷன்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அது இன்டர்நேஷ்னலா இல்லைன்னா மற்ற அந்த துறையில மட்டும் இல்லை, அது பல துறைகளிலும் தாக்கத்தை இந்தியாவிற்குள் ஏற்படுத்த போகிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நடுத்தர வர்க்கத்தில் வீடு வாங்குபவர்கள் ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுடைய விலை நகரத்திற்குள் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வாங்குறவங்க யாருன்னு பாருங்க, அந்த ஃபேமிலியில எல்லாரும் ஒரு ஐடி பேக்ரவுண்டோட இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஒரு 1 கோடி ரூபா இருக்குன்னா 80 லட்சம் 70 லட்சம் ஒரு இது கடன் வாங்கி மாசத்துக்கு 70,000 80,000 இஎம்ஐ கட்டுறவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு வேலை போகிற சூழல் ஏற்பட்டதுனால 2 பேர் இந்த வாடி சம்பாதிச்சாதான் அவங்க மிடில் கிளாஸுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதாவது ஒரு டீசென்ட் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல் இந்த ரியல் எஸ்டேட் டவுன் ஆனா அதோட கேஸ்கேடிங் இம்பாக்ட்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்து ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட்ல ஒரு சைக்கிளை தள்ளி விட்டீங்கன்னா அடுத்தடுத்த சைக்கிள் அந்த மாதிரியாக தொடர் சரிவை நோக்கி போகக்கூடிய இது என்னென்னலாம் இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு. கமிங் பேக் டு த மெயின் டாபிக், இப்போ நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம பார்க்க வேண்டியது இப்போ நெகோசியேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ சைனாவை கூட நம்ம அலைன் பண்ண போறோம். ஒரு பக்கம் பிரிக்ஸ்ல இருக்கும், இன்னொரு பக்கம் குவாட்ல இருக்கும். நம்ம எல்லா பக்கமும் காலை வைத்துக்கொண்டு நம்ம இங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும், அங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும். இங்க இல்லைன்னு சொல்றாங்களா, அங்க இல்லைன்னு சொல்றாங்களா, இங்கெல்லாம் நம்ம பண்ணிக்கொண்டே இருந்தால் அது பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர நமக்கு எந்த அளவுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. G7க்கு போட்டியா பிரிக்ஸை டெவலப் பண்றாங்கல்ல, சார் சொன்ன மாதிரி தான்.
பிரிக்ஸில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் தான். ரஷ்யா, சைனா, ஈரான், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட பிரிக்ஸ் என்பதே அமெரிக்காவுடைய G7க்கு அந்த G7க்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இருக்கு சூழல் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பாருங்களேன், அப்படி ப்ரொஜெக்ட் செய்யப்படுது. பிரிக்ஸில் நம்ம ரூபாயில் வியாபாரம் பண்ணுறோமா இல்லையா? பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் அமெரிக்கா அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்களா இல்லையா? ட்ரம்ப் சொல்லியிருக்கார், பிரிக்ஸ் நாடுகள் டாலரில் வந்து வியாபாரம் பண்ணணும், அதை இந்தியா குறிப்பாக இந்தியா வந்து டாலர் கொண்டு வரணும், ரூபாயில் பண்ணாதீங்க அப்படின்றாருல. இந்தியாவையே ஒரு டெட் மார்க்கெட் சொல்றாருல ட்ரம்ப். அதை எப்படி பார்த்து பொறுத்து அமெரிக்க அதிபர் வந்து பேசுறதெல்லாம் கணக்கெடுக்க ஒரு சூப்பர் பவருடைய தலைவர் இந்தியா எவ்வளவு பெரிய தேசம், ஒரு செத்த பொருளாதாரம் சொல்லுவாரா? ஒரு நல்ல சொல்றாருல. அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வைத்திருக்கிறோம். இல்ல அவங்க சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, அது ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட், அவருடைய எதேச்சாதிகாரம், அதை வந்து அவங்களுடைய ஒரு ஆளுமை, அந்த இதை டாமினன்ஸ் அதை காட்டணுங்கிற நோக்கில அவங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம அதை பண்ண போறது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப திருப்பூர்ல வந்து துணி விவகாரம் சொன்னீங்க. இப்ப நம்ம அதெல்லாம் சரி பண்ணணும்னா, அன்பார்ச்சுனேட்லி நீங்க எந்தெந்த நாடுகளுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏற்றுமதி செய்ய முடியும்ங்கறத நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி வேலுசாமி சார், இப்ப நம்முடைய நண்பர்கள் பல விவகாரத்தை பேசுறாங்க, நீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய நிறைவு கருத்தை. நான் நண்பர் ரமேஷ் சேதுராமனை போல அமெரிக்காவில் வாழ்ந்தவன் இல்லை. ஆனால் நான் சிலவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் என்னுடைய இளைய மகன் ஜப்பானில் இருக்கிறான். அவன் அங்கே இருப்பது வேறு எதற்கும் இல்லை, ஒரு அமெரிக்காவுடைய கம்பெனியில் முக்கியமான பணியில் இருக்கிறான். கம்பெனியின் வேலையாக போயிருக்கிறான். அதை போலவே 65 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் கிராமத்தில் ஆரம்ப பள்ளியில் என்னோடு படித்த என்னுடைய தோழன், உறவினர், அவனுடைய பெயரும் என்னுடைய பெயர் தான். அவன் இன்றைக்கு அமெரிக்காவிலே செட்டில் ஆயிருக்கிறான். அவன் நாசா விஞ்ஞான தளத்தில் ஒரு துறையினுடைய தலைவராக இருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று இருக்கிறான். வாஷிங்டனில் ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை என்னுடைய உறவினர் வைத்திருக்கிறார். அவர்களாம் சொன்னதுதான். நான் அதற்காக அதை வைத்தல்ல, நான் அவருக்கு சொல்ல விரும்புவது, இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பாக இருந்தால் என்ன, எதிரியாக இருந்தால் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். நான் முதலிலேயே சொன்னேன், நேரு பிரான் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற போது அவர் ஒரு பேராசிரியரை போல அமெரிக்காவுடைய கென்னடியும் ரஷ்யாவுடைய குருச்சேவும் மாணவர்களை போல போனார்கள் என்று சொன்னேன். அது நட்பாக இருக்கிற போது. அதுவே பகையாக வருகிற போது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்த நேரத்தில் அமெரிக்கா நமக்கு எதிராக இருந்தது. அப்போது அமெரிக்காவை எப்படி பார்த்தார், எப்படி கையாண்டார் இந்திரா காந்தி என்பதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். நட்பாக இருக்கிற போதும் எதிரியாக இருக்கிற போதும் இந்த நாட்டினுடைய நன்மை கருதி அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கிற போதுதான் எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். நான் அதை சொல்லுவதற்கு வெறும் அரசியல் மட்டும் காரணம் அல்ல. நான் முதலிலே சொன்னதை போல அரசாங்கம் மட்டுமில்லாமல் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கிராமத்தில், குக்கிராமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயி கூட, கோழி வளர்க்கிற விவசாயி கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார். சாதாரண காய்கறிகள் உற்பத்தி செய்கின்ற விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கிறார். வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மீள்வதற்கு அரசாங்கம் திறந்த மனதோடு எல்லோருடைய கருத்துக்களை வாங்கி ஈகோ பார்க்காமல் இதிலிருந்து மீள முயற்சிக்க வேண்டும். அதை தோழமையோடு அரசாங்கம் முன்வந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். கோபால் சார் கூட இப்போ நான் நடுவில் பேசும்போது இன்டர்வியூ பண்ணி அப்படியே போயிட்டது. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் பை ட்ரம்ப்பை இந்த ஒரு ரஷ்யாவில் நம்ம வாங்குறது மாத்திரம் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம். இந்த G7 ஆரம்பித்ததுலேருந்தே அவருக்கு தலைவலி வந்தாச்சு. ரஷ்யா, இந்தியா, அது மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் தனியாகவே ஒரு கரன்சி கிரியேட் பண்ணி அதில் தான் நம்மலாம் வந்து பண்ணணும். யூரோவில் எப்படி யூனியன் இது வந்து யூரோ வந்ததோ அதே மாதிரி பண்ணணுன்ற மாதிரி பேசி அது டீடாலரைசேஷன் சொல்லுவோம். நம்ம டீடாலரைசேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுவாகிடுது. ப்ராபப்ளி டிசம்பருக்குள்ளே அவங்க புது கரன்சி வந்தாலும் வரலான்ற மாதிரி போயிடுது. அது ஒரு பயம். அது வந்து டாலரோட டிமாண்டு கன்சிடரபுளாக குறைஞ்சிரும். அதனால் டாலரோட வேல்யூவும் குறையுன்றது எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன். அடுத்தது அதை தவிர நம்ம தனியாக போய் இந்த கட்டார் அது மாதிரி வேரியஸ் கண்ட்ரிஸோடு நம்ம டீல் பண்ணும்போது
நம்ம எதுக்கு டாலரில் கொடுக்கணும், நீங்கள் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஐஎன்ஆரில் கொடுங்க, நான் உங்களுக்கு நான் இம்போர்ட் பண்ணனா உங்கள் குட்ஸை நான் உங்கள் கரன்சியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ மூலிமா இங்கே ஆல்ரெடி வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. வாட் யூ கால் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். வாஸ்ட்ரோ அக்கௌண்டிங் ஆல்ரெடி முன்னாடிலாம் வந்து எல்லா பேங்க்கும் பர்மிஷன் வாங்கணும் ஆர்பிஐட்ட. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பணம் வந்ததுன்னு அதில் கிரெடிட் ஆகும். நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா அவங்க என்ன கரன்சியில் கேட்குற வேணுமோ ஒயர் டாலர், அதுக்கு டைரக்ட் ரேட் இல்லைன்னா மார்க்கெட்டில் ஒயர் டாலர் போங்க இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு பெரிய ஏற்பாடு நடந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டாலரோட மதிப்பு ரொம்ப குறையும்ன்ற ஒரு பயம் அது ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இவங்களை ஒரே ஒரு போடு போட்டான்னா கொஞ்சம் அடங்குவாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்போ சொன்ன மாதிரி வந்து பேக்ரவுண்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கிறதுன்றது நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து செகண்ட் லெவலில் ஜெய்சங்கர் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் லெவலில் அந்த மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கவங்களும், அதே மாதிரி அங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த ஃபெடரல் ரிசர்வில் இருக்கவங்களும் வர்ச்சுவல் மீட்டிங்ஸ் டெய்லி நடந்துன்னு இருக்குன்றது நான் கேள்விப்பட்டேன், ப்ரெஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன். நெகோசியேஷனில் வந்து ஏதாவது ஒரு இது வரும், அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இன்னைக்கு நான் வரும்போது தான் படித்தேன், நம்ம வந்து அங்கே சாருக்கு தெரிஞ்சிருக்கோம், அவர் அங்கே இதெல்லாம் நிறைய பார்த்ததுனால லாபியிங் ஃபேர்ம்னு நிறைய இருக்குது. அது எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களோட போய் நீங்கள் கொடுக்குறது ஜென்யூனாக இருந்தால் உங்களோட ப்ரொபோசல் அதை வந்து எப்படியாவது வாங்கி மேன் புட் ஆன் த வேர்ல்டு லாபி ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், அது இன்னைக்கு இல்லை. அதில் வந்து ஒரு கம்பெனியை இந்தியா ஹையர் பண்ணியிருக்கு, அஃபிஷியலாக ஹையர் பண்ணியிருக்கு. இது வந்து பேப்பர்லேயும் வந்திருக்கு. சரி. ஸோ அந்த கம்பெனியில் அந்த வெளியில் வந்தவங்க இப்போ வந்து ட்ரம்ப் இதில் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ தே வில் பி டிஸ்கஸிங் ஒன்லி வித் தம். ஸோ அது மூலியமாகவும் இந்த 50% குறையத்துக்கு சான்சஸ் இருக்குது. மூணாவது நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்றது பார்க்கணும். இங்கே நீங்கள் இப்போ வந்து சார் சொன்ன இவர் மயில்சாமி சொன்ன மாதிரி அஃபீஷியலாக இன்றைக்கி பப்ளிக் மீட்டிங்கில் இன்றைக்கி நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அகமதாபாத்தில். இந்த 4 கேட்டகரிக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நான் காந்தி மண்ணில் நான் சொல்கிறேன். யார் சொல்கிறா? மோடிஜி சொல்லுவார். இம்ப்ளிமெண்டேஷன் அவர் தானே பண்ணுறாரு. அவர் சொல்லுவாருன்னா எந்த 4 டிபார்ட்மெண்ட் அதான் மெயினாக இவங்க சிறு குறு தொழிலாளிகள், சரி, விவசாயிகள், எம்எஸ்எம்இ, ஆடு மாடு வளர்ப்பவர்கள், அதான் அக்ரிகல்ச்சர், அதை விட்டுருங்க. இவங்க எல்லாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. மூணாவது ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற சின்ன கம்பெனிஸுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். நாலாவது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி இ-காமர்ஸில் வந்து விற்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, இன்கமில் 6% டேக்ஸ் தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ அது மேலே போகலாம் இந்த நெகோசியேஷன் சரியாக செட்டில் ஆகலைன்னா. சரி ரமேஷ் சார், ஒரே ஒரு இறுதி கேள்வி நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகத்தான் போகுது. இது எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் இஸ் கோயிங் ஆன். வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி அதுதான் எண்டு. நான் சொன்னேன் இந்தியா வி மஸ்ட் டு டேக் மோர் கான்சன்ட்ரேஷன் வி ப்ரொவைடிங் லாட் ஆஃப் த ஃபண்டிங் ஃபார் R&D. அதுதான் சொல்ல வந்தேன். அதை மட்டும் சொல்லுங்க. நான் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இப்போ சைனா அமெரிக்காவுக்கு தான் லாபம் சைனீஸ் ஸ்டூடெண்ட் போகிறது. ஆனாலும் சைனா அதை ஊக்குவிக்கிறது, அதை ஒரு ஃபோக்கஸாக ஏன் பார்க்குதுன்னா அமெரிக்கா தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பார்க்கிறது, சைனா அதன் மூலமாக தனக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜை பார்க்குது. கரெக்ட், அதுதான் முக்கியம் சார். நான் சொன்னது ஒரே நிமிஷம். நான் வந்து சொன்னதுக்கான காரணம் அதுதான். அந்த சப்ஜெக்ட் ஆரம்பத்துல சொன்னதுக்கான காரணம், இந்தியன் மாணவர்கள் போறாங்க, அங்க வந்து வேலை தேடுவது இருக்கு. அங்க இருக்கக்கூடிய டாப் சயின்டிஸ்ட் பல பேரை இன்ஃபேக்ட் சைனா எந்த அளவுக்குன்னா அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படும் சம்பளத்தை விட கூடுதலாக கொடுத்து அங்க நாட்டுக்குள்ள சைனாவுக்கு திரும்ப அழைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் பல சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, சயின்டிஸ்ட் அண்ட் இன்வெர்வேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்களுடைய அமெரிக்க குடியுரிமையை துறந்து விட்டு திரும்ப சீனா குடியுரிமை பெற்று அங்க மூவ் ஆயிருக்காங்க பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, இன்னைக்கு இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு காலத்துல ஆட்டோமோட்டிவ்னு சொன்னா ஜப்பான் அப்ப நோக்கி நம்ம கை காட்டுவோம். அமெரிக்கால இருந்து அப்புறம் பெஸ்ட் ரிலையபிள் கார்ஸ், பெஸ்ட் டெக்னாலஜினா சைனா ஜப்பானை நோக்கி. இன்னைக்கு எலக்ட்ரானிக் கார்ஸ்னு வந்ததுன்னா, எலக்ட்ரிக் கார்ஸ்னு வந்ததுன்னா
முழுக்க முழுக்க சைனாவை தான் நம்ம கை காட்டும். அந்த அளவுக்கு முன்னேறி அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல. டெஸ்லா வந்து ரொம்ப கிண்டலா நக்கலா வந்து சொன்னாங்க டெஸ்லா சைனால இது பண்ணப்போ BYD போன்ற நிறுவனங்களை பார்த்து. ஆனா இன்னைக்கு BYD நிறுவனம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நேஷனல் ஃபண்டிங் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்விஃப்ட் மூலியமா தான் நடக்குது 50 வருஷமா. அந்த ஸ்விஃப்ட்னாலே அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இன்கம் வருது. அதை உடைச்சிருக்காங்க சைனா. ஒரு சொன்ன மாதிரி நம்ம இப்போ கடைசி கேள்வி என்னன்னா, R&Dக்கு நாங்கள் நிறைய ஃபண்ட் ஒர்க் பண்ணலன்றா இட் ஹஸ் பீன் டேக்கன் லாங் டைம் பெனிஃபிட், நாட் ஓன்லி ஃபார் த ஷார்ட் வே. இல்லைன்னா நாம் என்ன செய்யணும், கையேந்திக்கிட்டே தான் இருக்கணும். கையேந்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டிமாண்டு அமெரிக்கா வடிவில் வேற எது வரணும். இப்போ நமக்கு எவ்வளோ ஒதுக்கியிருப்போம் சார் நம்ம R&Dக்கு? மிக மிக சொற்பம். மிக 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 சொற்பம். ஏஐக்கு நாங்கள் எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம்? வேற 500 கோடி ரூபா. இல்லை நம்ம வாயால பேசுறதோட சரி. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அமெரிக்கா சைனால எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ அமெரிக்கால ட்விட்டர், ஃபேஸ்புக், இந்த மாதிரி மெட்டாவோட நிறுவனங்கள், இந்த மாதிரி எல்லாமே டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஈக்குவலன்ட் என்னன்னா இந்தியால கிடையாது. அமெரிக்காவோட டெக்னாலஜி இத்தனைக்கும் ஆல்டர்னேட்டிவ் சைனால டைரக்டா வச்சிருக்காங்க. அவங்க ரிலை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது தான் பாயிண்ட். நேர்களை இன்னைக்கு நம்ம நிறையவே பேசணும். இந்தியா நேரம் முடிந்தது. இந்தியா வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி அரசியல் ப்ரெஷர்லாம் எங்களுக்கு இருக்கும். இந்தியா ஆய்வுகளுக்கான ஃபண்டிங்கை அதிகப்படுத்தணும். சர்வதேச அளவுத்தினுடைய நெகோசியேஷன் மட்டும் இல்லை, உள்நாட்டு சந்தைகளையும் செல்ஃப் ரிலையண்ட்டாக நாங்கள் உருவாகும் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வரத்தான் செய்யுன்னு சொன்னாங்க. நிறையா நம்முடைய அறிவுஜீவிகள் களத்திலிருந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி அவர்கள், வங்கித்துறையினுடைய பொருளாதார நிபுணராக ஐயா கோபால், அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நிறைய விஷயத்தை சொன்னார். பிரிக்ஸ் சம்பந்தமாலாம் தோழர் ஹலீம் அவர்கள், சர்வதேசத்திலே வாழ்ந்து அங்குள்ள பல நிகழ்வுகளை எங்களுக்கு சொன்னார் ரமேஷ் எதிராமன். உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.